ஓர் அறிவிப்பு. மதுரையை ஆளும் நமது மாமன்னர் மலையத்வஜ பாண்டியர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறார். அனைவரும் மன்னரை வாழ்த்த வருக வருக. ஓம் நமஸ்தே பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்ஷிகாலாய காலாக்ஷிஹஸ்தாய நீலகண்டாய ருத்ரிகாய சர்வேஸ்வராய சதாசிவாய தேவன் மகாதேவாய भगवान विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय वृषभेन्द्राय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय சுவாமி, நம்முடைய பக்தனாகிய பாண்டியன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்கிறான். ஆனால் மகப்பேற்றை அடையும் பாக்கியம் அவன் மனைவிக்கு இல்லையே. தாங்கள் மனது வைத்தால் அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு யோகமுள்ள குழந்தையை உருவாக்கி தர முடியாதா? முடியும், ஆனால் கூடாது. ஏன்? விதி என்று ஒன்று இருக்கிறதல்லவா? ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்வாஹா. பார்த்தீர்களா, அவர்கள் என்னையும் பூஜிக்கிறார்கள். ஆமாம், பாண்டியரசு குழந்தைக்காக இயங்குவது என் தாய் உள்ளத்தை உருக்குகிறது. அதனால் பாண்டியனின் மகளாக நானே பிறக்கப் போகிறேன். விதியை மீறப் போகிறாயா? மன்னியுங்கள் சுவாமி, யாகத்துக்கும் பூஜைக்கும் பலனுண்டு என்று கூறியவரும் தாங்கள் தானே. தங்கள் சொல்லை மெய்ப்பிக்கத்தான் புறப்படுகிறேன். மலையத்வஜன் மகளாக நீ பிறப்பதால் அவன் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை. புரிகிறது பிரபு. குழந்தையின் உடலில் ஒரு குறையை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள். ஆம். அப்படியானால் அதையும் என் விதியாக ஏற்றுக்கொள்கிறேன். சக்தி, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா. நான் வந்த நேரம் நல்ல நேரம்தான். நாரதா, எங்களுக்குள் ஒரு சர்ச்சை. யார் சொல்வது சரி என்று நீயே சொல். ஐயன் சொல்வதுதான் சரியாக இருக்கும். நாரதா, அன்னை சொல்வதும் தவறாக இருக்க முடியாது. என்ன? நான் நன்றாக மாட்டிக்கொண்டேன். ஐயனே, அம்மையே, நாரதன் வந்தாலே கலகம்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். உங்கள் சர்ச்சையை தீர்த்து வைத்தாலாவது அந்த அவப்பெயர் மாறுமல்லவா? நிச்சயமாக மாறும். அது போதும். உங்களுக்குள் ஒரு போட்டி. அதில் வெற்றி பெறுபவர் சொற்படி மற்றவர் நடக்க வேண்டும். என்ன போட்டி? நடன போட்டி நடத்தினால் வெற்றி எனக்குத்தான். என் பெயரே கூத்தன். எதற்கு இன்னொரு சர்ச்சை? ஆடி பார்த்து விட்டால் தெரிகிறது. ஹரஹர மகாதேவ், ஹரஹர மகாதேவ். அம்மையே, நிறுத்துங்கள், நிறுத்தி விடுங்கள். ஐயனே, நிறுத்தி விடுங்கள். ஐயனே, தாங்கள் ஆனந்த தாண்டவம் ஆடினால் உலகம் மகிழும். ருத்ர தாண்டவம் ஆடினால் உலகம் தாங்குமா? எல்லாம் அறிந்தவர் தாங்கள். ஏதும் அறியாதவர் போல் எதற்கு இந்த நாடகம்? அன்னை சக்தி மண்ணில் அவதரிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அருள் புரிய வேண்டும் ஐயனே, அருள் புரிய வேண்டும். தவமே வடிவான தமிழ்கடலே, எங்கள் மலர் செல்வத்தை ஆசீர்வதியுங்கள். வேண்டாம் அரசே, வேண்டாம். இந்த அமுத குளிர் நிலவை, அழகு தமிழ் பொழிலை ஆசீர்வதிக்கும் தகுதி எனக்கில்லை. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது தெய்வீக குழந்தை. மக்கள் என்னாலும் இவளை தொழுது கொண்டே இருப்பார்கள். தடையில்லாத தகமை பெற்ற இப்பெண்ணுக்கு தடாதகை என்று பெயர் சூட்டுகிறேன். தடாதகை பிராட்டியார். தவத்திற் சிறந்த பெரியோர்களே, வேத விற்பன்னர்களே, விலை மதிக்க முடியாத இந்த மலர் செல்வத்தை வேள்வியில் இருந்து பெற்றுள்ளோம். நீங்கள் அந்த வேள்வியை எவ்வளவு ஹிருதயபூர்வமாக செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த குழந்தையே சாட்சி. அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
பாண்டிய மன்னர் மகாராணியார் முப்புறம் எரித்தவனி முக்கண்ணன் அருடைய குழந்தை என்பதை நாங்கள் எக்காலமும் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி படைத்தாயோ? பாண்டிய மன்னா, நீ வருந்த தேவையில்லை. மணவாளனாக வரப்போகிறவரை பார்த்தவுடனேயே உன் மகளின் குறை மறைந்து போகும். என் தங்கை பார்வதி பாண்டிய மன்னனின் மகளாகி ஆண்டுகள் ஆறாகிவிடும். ஆமா, இன்று அவளுக்கு வித்யாரம்பம். அதற்கு முன் நான் அவளை சந்திக்க வேண்டும். இந்த கோலத்திலா? இல்லை, இதோ பார். ஓ, இடைச்சிறுவன் வேடமோ? ஆமா, அல்லிக்கொடி போன்ற உன் இடையை தழுவும் சிறுவன். வெண்ணெய் திருடும் எண்ணமில்லையே. உன்னை விடவா வெண்ணெய் சுவைக்கும்? அது சரி, இந்த வேடம் எப்படி? அழகாகவே இருக்கிறீர்கள். கண்ணே, சிறிது நேரம் உனது மடியில் படுக்கட்டுமா? எப்போதும் விளையாட்டு தானா? சிறுவன் தானே, ஏதோ விளையாட்டு புத்தி. வரட்டுமா? என் பெயர் அழகன். பொருத்தமான பெயர். உன்னை பார்க்கும் பொழுது யுகம் யுகமாய் பழகியதை போல ஒரு பாசம் இருக்கும். உறவில் உனக்கு அண்ணன் நான். பார்த்ததே இல்லையே. புதிய உறவா? பழைய உறவுதான். இப்போது அதில் ஒரு புதிய உருவம். புரியவில்லையே. இப்போதைக்கு ஒன்று மட்டும் புரிந்தால் போதும். நீ வளர்ந்து பெரியவளாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் வரை பிறந்த வீட்டின் பெருமையைத்தான் காப்பாற்ற வேண்டும். இதுதானே என் பிறந்த வீடு? இல்லையம்மா, இது நீ வளரும் வீடு. கிடைக்கதான். பிறந்த வீடு, வளரும் வீடு, புகுந்த வீடு என்று எனக்கு மட்டும் 3 நியதிகளா? ஆம், இது தேவ ரகசியம். உரிய நேரம் வரும்போது நீயே தெரிந்து கொள்வாய். சரி அண்ணா, பிறந்த வீட்டின் பெருமை என்று ஏதோ சொல்ல வந்தாயே. சொல்கிறேன் அம்மா. ஹரி நமோ சிந்தம் அன்பே சிவம். அன்பே தெய்வம். இல்லை இல்லை, அன்பே சிவம். இல்லை இல்லை, அன்பே தெய்வம். என்னம்மா, சிவன் தானே அன்பு. என் வைஷ்ணவத்தில் அன்பில்லையா குருதேவா? தெய்வம் தானே முதலில் தோன்றியது. எப்படி இருக்க முடியும்? சிவன் அழிக்கும் கடவுள், திருமால் காக்கும் கடவுள். அப்பா, நீங்களே சொல்லுங்கள், காப்பவன் முதலிலா அழிப்பவன் முதலிலா? இளவரசி, இப்போது நான் குருவா அல்லது நீங்கள் எனக்கு குருவா? என் கேள்விக்கு இதுவா பதில்? மகளே, குருதேவர் சொல்வதைத்தானமா நீ கேட்க வேண்டும். சொல்வது யார் என்பது முக்கியம் அல்லம்மா, சொல்லப்படுவது என்ன என்பதுதான் முக்கியம். மன்னியுங்கள் குருதேவா, திருமாலையன்றி நான் ஒருவரையும் வணங்க மாட்டேன். காரணம் என்னம்மா? அப்பா, பிறந்த வீட்டின் பெருமையை காப்பாற்ற நான் நாராயணனை தான் வணங்க வேண்டும். மன்னர் பெருமானே, நாவின் திறத்தாலேயே இந்த நாணயத்தை வென்று விடுவார் நமது இளவரசி. இது சாதாரண குழந்தை அல்ல, அறிவின் பிறப்பிடம், ஆழப் பிறந்த மங்கை. ஏகப்பட்ட பேருக்கு சமயத்தை உத்தரவிட்டார்கள். ஆனால் அதனால் என்ன? மிகுந்தவற்றை தானம் செய்துவிட்டால் போகிறது. அமைச்சரே, அவர்களை சாப்பிட அழைத்து வாருங்கள். நான் பிறகு வருகிறேன். முதலில் இவன் சாப்பிடட்டும். குண்டோதரா, போய் சாப்பிடு. சாப்பிட வந்தீங்களா? போய் கையால் மீண்டு வந்துருங்க.
ஏன் குண்டோதரா, சமையல் கூடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விழுங்கி விட்டாயா? இல்லை, பாத்திரங்களை விட்டு விட்டேன். இன்னும் உன் பசி அடங்கவில்லையா? இல்லை, தாகம் வேறு சுவாமி. மீனாட்சி, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? என்ன அப்படி கேட்டு விட்டீர்கள்? மதுரை நகரில் வளமான கிணறுகளுக்கும் வற்றாத குளங்களுக்கும் பஞ்சமே இல்லை. தண்ணீர், தாகம், தண்ணீர், தாகம், தாகம், தண்ணீர். சுவாமி, கிணறுகளும் குளங்களும் வறண்டு போய்விட்டன. குறையாத செல்வம், வற்றாத வளம் என்றெல்லாம் கூறினாயே. என்னுடைய அகந்தையை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தண்ணீர், தண்ணீர், சுவாமி, தாகம். இன்னுமா உன் தாகம் தீரவில்லை? இல்லை. குண்டோதரா, வா. நிறுத்தி விடுங்கள். இல்லை, இந்த ஊற்று நீர் ஆற்று நீராக பெருகி எப்போதும் இந்நகருக்கு பயன்பட. இந்த புதிய நதிக்கு பெயர் என்ன சுவாமி? ஐயன் கை வைக்க தோன்றிய நதி, அதனால் வைகை என்றே வழங்கட்டும். நாளை வார்த்து கொடுக்க வேண்டியவர்களை அழைக்கலாமே. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ள வேண்டும். மீனாட்சியின் சமையலார் அழகர் மலையிலிருந்து வர வேண்டும்.
முகூர்த்த வேலை முடிய இன்னும் ஒரு நாளிகை தான் இருக்கிறது. தேவி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த ரதத்தையும் காணோம். என்ன இது? புதிய நதி. இதுதான் வைகை. சிவன் கை வைத்ததால் உண்டானது. அப்படி என்றால் ரதத்தை ஆற்றில் இறக்க வேண்டியதுதான். முகூர்த்த வேலை முடிய போகிறது. கொஞ்சம் பொறுங்கள், அழகர் வந்துவிடட்டும். மீனாட்சி, விதி நம் விருப்பத்தை வென்றுவிடும் போல இருக்கிறது. மைத்துனரே, ஏன் இவ்வளவு தாமதம்? வைகையில் பெருவெள்ளம் வந்து விட்டது. அழகர் இறங்கப் போகிறார் என்றால் வைகையில் வெள்ளம் வரத்தானே செய்யும். முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டது. ஆகட்டும். நாராயண, வாருங்கள் சுவாமி, அமருங்கள். நாராயண நாராயண, இந்த திருநாளில் தாங்கள் வருவதே ஒரு சுப சகுனம். நான் வந்தாலே கலகம் வரும் என்கிறார்கள், நீ ஒருவன் தான் சுப சகுனம் என்கிறார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று எனக்கும் தெரியும் சுவாமி. ஆஹா, நம்பிராஜா, நான் கலகக்காரன் தான் என்பதை எவ்வளவு அழகாக சொல்லிவிட்டாய். ஆமாம், இன்று இங்கு என்ன விசேஷம்? திணைப்புறம் காக்க வள்ளியை அனுப்பி வைக்கும் திருநாள். ஆமாம், வள்ளியா? அது யாரப்பா? அது அவள்தான் சுவாமி, என் மகள் வள்ளி. நாராயண, மகாலட்சுமியின் மகளைப் போல இருக்கிறாளே. நம்பிராஜா, உனக்கு 7 ஆண் மக்கள் தானே? இவள் ஓஹோ, உங்களுக்கு தெரியாதா சுவாமி? ஒரு நாள் நாங்கள் திணைப்புறம் சென்றிருந்த சமயம் திடீரென்று ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஓடி போய் பார்த்தோம். அங்கே வள்ளிக்கிழங்கு குழியில் கண்ணு கட்டிய தூரம் யாரையும் காணோமே. ஆமா, இந்த குழந்தை இங்கே எப்படி வந்தது? இந்த குழந்தையிடம் தெய்வாம்சம் இருப்பதாக என் அந்தராத்மா கூறுகிறது. இனி இவள் நம்முடைய மகள். அழகி என்று பெயர் வைக்கலாமா? வேண்டாம், வள்ளிக்கொடி அருகே கிடைத்ததால் வள்ளி என்றே பெயர் வைப்போம். பொருத்தமான பெயர். வள்ளி கொடி போலவும் இருக்கிறார், வள்ளி கிழங்கு போலவும் இருக்கிறார். நம்பிராஜா, இந்த அழகிக்கு பொருத்தமான அழகனை எங்கே தேடுவது? எங்கள் வேடர் குலத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்களே. வேடன் வருவானோ இல்லை வேலனே வருவானோ? யார் கண்டார்கள்? உனக்காகவே ஒரு கனி காத்திருக்கிறது. போதும் சுவாமி, போதும். ஒரு முறைதான் ஞானப்பழத்தை கொண்டு வந்து என்னை பழனி மலைக்கு போக வைத்தீர். இப்போது மறுபடியும்? முருகா, இது ஒரு அபூர்வமான கனி. அப்படி என்ன தேவலோகத்தில் இல்லாத கனி? உண்மையை சொல்லிவிடுகிறேன், இங்கு வேறு யாரும் இல்லையே. அது கனி அல்ல முருகா, கன்னி.
உன்னியா? ஆம், அந்த பருவச்சிட்டை பார்த்ததுமே அது உன்னிடம் இருக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டேன். என்னிடம்தான் தேவயானி இருக்கிறாளே. அவள் உன் இடம் இருக்கிறாள், இவள் உன் பலம் இருக்கட்டுமே. பாவம், அந்த பெண் உன்னை நினைத்தே ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். அப்படியா? ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே புறப்பட பார்க்கிறாயா? புறப்பட்டே விட்டாயா? இனி நான் தடுத்தாலும் நிற்கவா போகிறாய்? ஐயோ, தேவயானைக்கு இது தெரிந்தால் வள்ளிமலைச்சாரலில் இருக்கும் அந்த பெண்ணை பற்றி ஏன் கூறினீர்கள் என்று என்னை அல்லவா கோபிப்பார்கள். ஓ, வள்ளிமலைச்சாரலா? பார்த்தாயா, அவள் திணைப்புறத்தை காத்துக் கொண்டிருக்கும் இடத்தின் பெயரை கூட சொல்லுகிறாயே. திணைப்புணத்தில் இருக்கிறாளா? என்ன விந்தை! அந்த வள்ளி திணைப்புறத்தில் இருப்பது உனக்கு எப்படி தெரியும்? அவள் பெயர் வள்ளியா? முருகா, நீ சரியான ஆள். பெயரை கூட தெரிந்து வைத்திருக்கிறாயே. எதற்கும் அந்த பெண்ணை பார்த்து விட்டு வருகிறேன். நாராயண், நாராயண். விக்னேஸ்வரா, நீ இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் உன் தம்பி போகும் வேகத்தை பார்த்தாயா? சிறுவன் தானே. அதனால் பெண் பார்க்க போவதை கூட உன்னிடம் சொல்லாமல் போக வேண்டுமா? என்ன? யாரோ வள்ளியாம், வள்ளிமலை சாரலில் திணைப்புணத்தில் இருக்கிறாராம். இதெல்லாம் முருகன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படியா? அண்ணா அண்ணா என்பதெல்லாம் வெறும் பேச்சோடு சரி. உன்னை வணங்கி ஆசியை பெற்று சென்றிருந்தால் ஒரு குந்தகமும் இல்லாமல் வள்ளியை மனம் புரியலாம் அல்லவா? ஆமாம். நீ சொல்லுவதை பார்த்தால் முருகன் உன் உதவியை கேட்டு வரும் வரையில் அவன் முயற்சிகளுக்கெல்லாம் குந்தகம் செய்வாய் போல் இருக்கிறதே. நாரதா, முருகனை நீ மன்னிக்க மாட்டாய். என்னவோ செய். நீ ஆயிற்று, உன் தம்பி ஆயிற்று, எனக்கே ஒரு ஒம்பு. நாராயண நாராயண நாராயண. சரவணா, நான் சொன்னது சரியாக இருக்கிறதா? இல்லை, பழக்குவியல் என்று வர்ணித்தீரே, பாதிதான் உண்மை. இவள் ஒரு மலர் குவியல், மொத்தத்தில் பேரழகு குவியல். முருகா, அந்த அழகை அவ்வளவு சுலபமாக நெருங்க முடியாது. கட்டுக்காவல் அதிகம். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எச்சரிக்கை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். புறப்படட்டுமா? இன்னுமா போகவில்லை? நாராயண. முருகா, இன்னும் எத்தனை காலத்திற்கு என்னை இப்படி ஏங்க வைக்கப் போகிறாய்? வேடர் குலத்தில் பிறந்துவிட்டு வேளாணை மணக்கப் போகிறேன் என்றால் இது என்ன நடக்கிற காரியமா? நிச்சயம் நடக்கும். முருகன் என்னை தேடி கட்டாயம் வருவார். வளையலோ வளையல். இது வந்துட்டாரே முருகன். வளையல் வாங்குறையோ வளையல், அருமையான வளையல். கூப்பிட்டீங்களா? பருவ பெண்கள் போட்டுக்கிட்டா உருவத்துக்கே ஒரு தனி மெருகு வந்துடும். சரி சரி, கதை அழைக்காதீங்க, உட்காருங்க. உட்காருங்க அண்ணா. உட்கார் வள்ளி. வள்ளி, கையை நீட்டு. மயிலு, இந்த வளையல போடு. ஏயா, நீ போடுறது இல்லையா? இல்லைங்க, சின்ன பொண்களை நான் தொடறதில்ல. நான் பிடிக்க வேண்டிய கையம்மா இது. அந்த முருகப்பெருமான் பிடிக்க வேண்டிய கையல்லவா இது? என்ன இது சின்னதா போயிடுச்சு? இரு, வேற கொடுக்கிறேன். இத போடு. இணைப்பனும் காக்க வேண்டிய பொன்னாம்மா நீ மயில் மீது அமர வேண்டிய புண்ணியவதி அல்லவா? என்ன சொல்ற? இது அதிக பிரசங்கி, அப்படித்தான் எதையாவது பேசும். மயிலு, பேசாம வளையல போடு. என்னால முடியல, எல்லாம் சின்னதா போகுதே. செட்டியார, நீங்களே போடுங்க. சரி போடுறேன், வயசு பொண்ணாச்சேன்னு பார்த்தேன். யோ, கையடியா. என்னமோ சின்ன பொண்ணுங்களை தொட்டதே இல்லைன்னு
இப்ப கை எங்கேயோ நிழுத. வளையல உடையாம போடணும்ல, அதுக்காக பக்குவமா தான் போடணும். யாரது? ஓஹோ, வளையல்காரரா? முதல்ல மூட்டையாவது காட்டு. எனக்கு பிடிச்சதா என் தங்கச்சி போடணும். அடடே அண்ணனா வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போடணுமா? அதுக்கு என்ன, போட்டுடுறேன். இதோ பாருங்க. என்னடா இது, வெறும் துணியா வருது? என்னையா ஒரு வளையல கூட காணா? மூட்டை மாறி போச்சுங்க. நாளைக்கு புதுசு புதுசா தினுசா கொண்டாரேன். உன்னை பார்த்தா உண்மையான வளையல்காரரா தெரியலையே. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. வஞ்ச கண்டத்தோட வந்தவன். போ இங்க இருந்து, போயிடு. மயிலு போகலாம். வள்ளியம்மா மறுபடியும் வருவோம். வாங்க அண்ணே போலாம். நாராயண நாராயண. முருகா, என்ன இது? உன் அழகு முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிகிறதே. ஆம் நாரதரே, வள்ளியை சந்திக்க எல்லா கதையும் எனக்கு தெரியும். எப்படி ஒளிந்து நின்று பார்த்தீரா? இல்லை இல்லை, ஒதுங்கி நின்று பார்த்தேன். ஆமாம், உன்னிடமே மாய வித்தை காட்டுபவர் யாராக இருக்க முடியும்? இது வித்தை அல்ல, சோதனை. என்ன சோதனையா? உன்னை சோதிக்கவும் ஒருவர் உண்டா? ஏன் இல்லை, என் அண்ணன் விநாயகர் இருக்கிறாரே. வள்ளியை சந்திக்க சென்ற போது அவரிடம் சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டேன். அதனால் கோபம் இருக்கும். அண்ணனை மதிக்க வேண்டியதுதான். அதற்காக காதல், சரசம் இதையெல்லாமா ஒரு தம்பி சொல்லிக் கொண்டிருப்பான்? இல்லை நாரதரே, அண்ணனின் ஆட்சியை பெற்றுக் கொண்டு போயிருந்தால் எல்லாமே தடையின்றி நடந்திருக்கும். இப்போது மட்டும் என்ன, நீ கல்யாணமா செய்து கொண்டாய், தம்பதி சமேதனாய் வந்து ஆசி பெற. நாரதரே, ஞானத்துக்காக உன் அண்ணனை வணங்கு, தவறில்லை. காதலுக்காக வணங்குகிறேன் என்கிறாயே, காதலுக்கும் அந்த உருவத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நாரதரே, இந்த கோபம் தான் வேண்டாம் என்கிறேன். இதை பாரு முருகா, இம்மாதிரி விஷயங்களில் ஆரம்பத்தில் சோதனைகள் ஏற்படுவது சகஜம்தான். அதற்காக அவசரப்பட்டு ஆணை முகத்தானிடம் சென்று விடாதே. எல்லாமே உன் விருப்பப்படிதான் நடக்கிறது. எது? வள்ளியின் கை பிடித்தது, மெல்ல தடவியது, வளையல்கள் போட முயன்றது, இதையெல்லாம் நானா உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்? நாரதரே, நாராயணா நாராயணா. ஆஹா, மான் கிடைத்து விட்டது. யார் நீர்? என்ன இது? அன்பு. அன்பா? அம்பு என்றே. அது தெரிகிறது. இதை என் மீது என் தொடுக்கிறேன். உன்னை மான் என்று நினைத்து விட்டேன். என்ன உளறுகிறேன்? மன்னிக்க வேண்டும், அம்மானை தேடி வந்தேன். எம்மானை? என்மானை? இங்கு நீர் தேடி வந்த அம்மான் இல்லை. என்னிடம் வேடிக்கை பேச நீர் என் அம்மான் அல்ல. அப்படி சொல்லாதே. நீர் அருகில் வராதே, நான் நெருப்பு. என்னை நீர் என்றாய், உன்னை நெருப்பு என்கிறாய். நெருப்பை நீர்தானே அணைக்கும். எச்சரிக்கை செய்கிறேன், மரியாதையாக இங்கிருந்து போய்விடும். நான் போவதற்காக வரவில்லை. ஓ, புரிகிறது. கையில் அம்பு, செய்கையில் வம்பு, சொல்லில் கரும்பு, கண்ணிலோ குறும்பு. உண்மையில் நீர் வேடனா அல்ல இது வேடமா? உன் சந்தேகத்தை நான் தெளிய வைக்கிறேன். முதலில் உன்னை தெளிய வைத்துக்கொள். பித்தம் தலைக்கேறி இருக்கிறது. இருக்கும், என் அப்பனே ஒரு பித்தன் தானே. கையை விட. பெண்களை கைவிடக் கூடாது என்பது பெரியோர் வாக்கு. நான் கத்துவேன். இதுவரை மட்டுமல்ல, மெதுவாகவா பேசினாய்? விட கையை விட. அண்ணா, அம்மா. வள்ளி, வள்ளி. விடு, விடு என்னை. நான் அப்பாவை கூப்பிடுவேன். கூப்பிடு. அப்பா, அண்ணா. அப்பா, இந்த முரடன் என்னை இங்கேதானே இருந்தான். அதற்குள் எப்படி மறைந்தான்? இந்த மரம் முன்பு இங்கு இல்லையே. திடீரென்று தோன்றி இருக்கிறது. மாய மரமோ? எதுவா இருந்தால் என்ன, இந்த மரத்தை வெட்டி தள்ளுங்க. என்ன, மரத்திலிருந்து ரத்தமா? இது ஏதோ அபூர்வ சக்தி வாய்ந்த மரமாக இருக்கும். இதை வெட்ட வேண்டாம். அப்பா, எனக்கு அஞ்சாதே வள்ளி, இந்த மரம் உனக்கு நிழல் தந்து உதவும். நீ குடிலுக்குள் போ. வாருங்கள், போகலாம்.
பெண்ணே, நீ இன்னுமா போகவில்லை? தோளில் என்ன? ஒரு மூடன் என்னை வெட்டி விட்டான். இந்த காலத்தில் இறக்கப்படுவது கூட தவறு. எழுந்திரும். வலிக்கிறதே. கட்டு போட வந்தால் கட்டி பிடிக்கிறீரே. கட்டு போடுவதற்கு பதிலாக என்னை கட்டி போடேன். கயிறு எடுத்து வரட்டுமா? உன் ஆசை கயிற்றால் என்னை கட்டக்கூடாதா? முடியாது. ஏன் பெண்ணே? என் ஆசையும் நேசமும் வேறு ஒருவரிடம். யார் அவன்? நினைக்கும் போதே நெஞ்சமெல்லாம் இனிக்கிறது. அவர் வீரத்தின் விளைநிலம். அவரே அழகு, அவரே இளமை, அவரே தமிழ். என்னும் நான் என்ன கதையா சொல்கிறேன்? கதை வேண்டாம். அவர் யார் என்று சொல். அவர் அவர் ஒரு வினாடி பொறுத்திருக்க கூடாதா இந்த செடி? பார்க்கிறாயா? இந்த வயசுல ஆசை வந்தா ஏமாறவும் தயாராத்தான் இருக்கணும். யானையை வரவழைப்பேன். நிச்சயமா உன்கிட்ட ஓடி வர மாட்டேன். பார்க்கலாம். நல்லா பாரு. விக்னேஸ்வரா, வள்ளி, நீங்களா? கார்த்திகேயா, இது கனவல்லவே? இல்லை வள்ளி. பெருமானே, வருகிறார்கள். அஞ்சாமல் போ. உரிய நேரத்தில் வந்து உன்னை ஏற்றுக்கொள். வள்ளி, உடனே புறப்படு. நாளையே உனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் திருமணம். என்ன? எனக்கும் பச்சைமலை அரசனுக்கும் நாளையே திருமணமா? வேண்டாம்பா, வேண்டாம் இந்த அவசர திருமணம். வேண்டாமா? கேட்டாயா அவள் பேச்சை? பச்சைமலை அரசனை அடைவதற்கு இவள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உடனே அவளுக்கு எடுத்துச் சொல். வள்ளி, உரிய காலத்தில் உன்னை தகுந்த மணவாளனிடம் ஒப்படைப்பது எங்கள் கடமை அல்லவா மகளே? அப்பா சொற்படி தாமதியாமல் புறப்படம்மா. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பதென்றே தெரியவில்லை அம்மா. எனக்கு இதை விட பெரிய பாக்கியம் காத்திருக்கிறது. எனக்கு இந்த திருமணம் வேண்டவே வேண்டாம்.
திணைப்பணத்தில் இவள் புத்தி பேதரித்திருக்கிறது. இப்போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஏதோ காற்று சங்கை இவள் உடலில் புகுந்து சித்தத்தை சிதறடித்திருக்க வேண்டும். எல்லாம் சரியாகிவிடு. வள்ளி, புறப்படமா? உடனே புறப்படு. வாமா, வா வள்ளி. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் மகளே. அமரங்க சுவாமி. அழாதே. நிறுத்துங்கள். அழகான சேவல், அதை பிடியுங்கள். அழாத. ஆமா, ஒண்ணு அழைச்சிக்கோங்க. சீக்கிரமா வள்ளியை கூட்டுவாங்க. என்ன விடுங்க, என்ன விட்டுடுங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். என்ன விட்டுடுங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், வேண்டாம். கந்தனை தவிர நான் வேறு யாருக்கும் மாலையிட மாட்டேன். வேறு யாருக்கும் மாலையிட மாட்டேன். கந்தனா வருவா, உனக்கு மாலையிட. பேசாமல் வா. ஓமா முருகா, முருகா. நம்பிராஜா, என்ன இதெல்லாம்? முருகா, முருகா, முருகா. போட்டுக்குங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. தாலி கட்டணும்ல. ஆகட்டும். ஓடப்பா. வள்ளி போட. மாப்பிள, பொண்ணு கட்டல, சீக்கிரமா தாலியை கட்டுங்க. என்ன இது? யாரடா நீ? யாரோ போலி மாப்பிள்ளை. பிடியுங்கள் இவனை. ஏ மாயாவி, உன் மாய மந்திரம் என்னிடம் பலிக்காது. என்னை போல் மாறு வேஷத்தில் வந்து வள்ளிக்கு தாலி கட்டுகிறாயா? இந்த பச்சைமலை ராஜாவை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? என்னப்பா இது? இவன் தாலியை கட்டிட்டா, இப்போ ஒருத்தன் புதுசா வந்திருக்கான். நம்பி ராஜா, இதுல யாருப்பா பச்சைமலை ராஜா? எனக்கு ஒன்றுமே புரியல. தலை சுத்துது. நான் வணங்கும் முருகன் மேல் ஆணையாக சொல்கிறேன். நான் தான் உண்மையான பச்சைமலை ராஜா. பாருங்கள். ஆமா, உண்மைதான். நீதான் பச்சைமலை ராஜா. முருகா, முருகா, எங்கள் குலதெய்வமே, தேவமங்கையர் பலர் இருக்க இந்த வேடுவர் குலத்து பெண்ணை தேடி வந்து மாலையிட்டாயே. உன் திருவுள்ளத்தை எப்படி போற்றுவதென்றே தெரியவில்லையே. நம்பிராஜா,
செல்வத்தை பார்த்து சிறப்பளிப்பது மனித செயல், உள்ளத்தை பார்த்து உயர்வளிப்பதுதான் தெய்வத்தின் கடமை. என் மீது உண்மையான பக்தி கொண்டால் அவர்கள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று திருவருள் புரிவேன். வடிவேலா, வள்ளி தெய்வ யானையோடு தாங்கள் எழுந்தருளப் போகும் தலம் ஏதும் இல்லா? காஞ்சிக்கு அருகில் உள்ள குன்றத்தில் கோயில் கொள்வோம். எம்மை தரிசிக்க எண்ணி அம்மலையில் கால் வைப்போரின் பாவங்கள் உடனே தணியும். அதனால் அது திருத்தணிகை என வழங்கி வரும். வள்ளி தெய்வானையுடன் வரம் கொடுக்கும் முருகனின் தணிகை மலையை தரிசித்து வலம் வருவீர். வலம் வந்தால் நோய் தணியும். உடல் நலமும் மனநலமும் ஒருங்கே விளங்க திருத்தணிகையும் சென்று வா மகளே. இப்பொழுதே செல்கிறேன் அம்மா. நான் மாட கூடலிலே மீனாளை கண்டு நலஞ்சேர திருத்தணிகை மலை மீது சென்று தேனூரும் அமுதமகள் வள்ளி தேவியானையுடன் குமரன் திருவழிகளையும் வணங்கிவிட்டு வருகிறேன். நில் மகளே, மங்களப் பேறு பெற்று உடல் நலமும் கிட்டுவிட்டால் வாழ்வு சுகமாகும், உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் வேண்டுமே செல்வம், அதை கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எங்கே அம்மா? யாரம்மா அது? மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள் கூத்தாட, நூல் போல பனி விழுந்து குளிர்காற்று விளையாட, திருமலையில் குடிகொண்ட ஸ்ரீனிவாசன், அவன் திருமார்பில் குடிகொண்ட மகாலட்சுமி, திருச்சானூர் கோயில் கொண்ட அலர்மேலும் மங்கை, அவர்கள் திருமண கதை சொல்கிறேன். மண்ணுலகின் நலன் நாடி கண்ணுறங்க நேரமின்றி யாகம் புரிந்தார்கள் காசிவர், பிருகுமுனி போன்றோர். அந்த யாகத்தின் யோகத்தை ஸ்ரீமன் நாராயணனுக்கு அளிப்பதற்காக பிருகுமுனிவர் வைகுந்தம் நோக்கி புறப்பட்டார். அப்போது வைகுந்தத்தில் எது நியாயம் என்பதற்கு பொது நியாயம் சொன்னா நாகாசராஜன். இதில் ஒன்றும் தவறில்லையே. சீர் வந்தால் பேர் வரும், வெறும் பேர் வந்தால் யார் வருவார்கள்? ஆமா, 1 கோடி பொண்ணுக்கு எங்கே போவது? மைத்துனர் பரமசிவனிடம். சுடுகாட்டில் 1 கோடி ஏது? பிரம்மதேவனிடம். அவருக்கு உயிர்களை சிருஷ்டிக்கத்தான் தெரியும். பின்ன என்ன கள்ள நாணயம் தயாரிப்பதா? பூலோகத்தில் அதுவும் ஒரு கலைதான். அம்மா, சோறு வேண்டுமென்றால் விவசாயியின் நெருங்கு, பணம் வேண்டுமென்றால் பணக்காரன் நெருங்கு. யார் அவன்? தேவலோகத்தில் ஒரே பணக்காரன் குபேரன் தான். கேட்டால் கொடுப்பாரா? வட்டி தருகிறேன் என்றால் கட்டி கொடுப்பான். சரிதான், சரியான செட்டிதான் அவன். இப்பொழுதே போகிறேன், குபேரனை பார்க்கிறேன். சென்று வா, சென்று வா. மகனே, போகும்போது மகாலட்சுமி பார்த்து விட்டு போ. காரியம் இடையூறு இல்லாமல் நடுது. நல்லதம்மா. ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. சுவாமி, நான் அப்படி சொல்லலாமா? நீ எப்படி சொன்னாலும் உன் சொற்படி கேட்பவன் தானே இந்த நாராயணன். அப்படி இருந்துமா என்னை இப்படி விட்டு விட்டீர்கள்? எப்படியோ நாம் இருவரும் பூமிக்கு வந்து விட்டோம். என்னை கைப்பிடியில் அழைத்து போகவா? இல்லை, நான் கைப்பிடிக்கும் காலம் வந்திருக்கிறது. பாருங்க, அமருங்க. அடேடே, குபேரனின் அரண்மனையில் சிவனும் பிரம்மாவும், பொருளிருக்கும் இடத்தில்தான் சிவனும் இருப்பார் போல் இருக்கிறது. இல்லை, நீ வரும் ஒலி கேட்டுத்தான் நான் வந்தேன். சிவன் வரும் ஒலி கேட்டுத்தான் நானும் வந்தேன். நீங்கள் மூவருமே வருவீர்கள் என்றுதான் நான் வசூலுக்கே போகாமல் இருக்கிறேன். நான் உன்னிடம் கடன் வாங்க வந்திருக்கிறேன். நாங்கள் சாட்சிகளாக வந்திருக்கிறோம். நீங்கள் எதற்கு? புஷ்கரணியும் அரசமரமுமே சாட்சிகளாக இருக்க போகின்றன. மெத்த சரி, எத்தனை கோடி வேண்டும்? அத்தனை கோடிக்கு என்ன, 6-7 பெண்களையா மணக்கப் போகிறேன். 1 கோடி வேண்டுமாம் ஆகாசராஜனுக்கு. தருகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? நான் வட்டி வாங்க மாட்டேன். தொழிலுக்கே துரோகம் செய்கிறாய். இல்லை இல்லை, வட்டி பாக்கி நின்று கொண்டே இருந்தால்தான் வரவு வந்து கொண்டே இருக்கும். இதோ கடனோலை. யாரெங்கே? ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு 1 கோடி ராமநிஷ்காம பொற்காசுகளை கொடுங்கள். உத்தரவு. கடல் வாங்கி கல்யாணமா?